ஹே கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த டிஎஸ்எல்ஆர் மாதிரி டிசைன் இருக்கிற இந்த ரியல்மியோட 12 ப்ரோ ப்ளஸ் தான் நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. ஸ்ட்ரைட்டாக ஹேண்ட்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இன்டெப்த் கேமரா பற்றி பார்த்துடலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பார்த்திங்கன்னா நம்ம யாரை டேங்க் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா ரியல்மி ஸ்டோர் கரூர். நம்ம ரியல்மி ஸ்டோர் கரூரில் பார்த்தோம்னா எல்லா விதமான மொபைல் ஃபோன்ஸுக்குமே பேஸ் மாடல் டு ஹை எண்ட் மாடல் எல்லாத்துக்குமே டெமோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் ரியல்மி பட்ஸ், டிவிஸ் எல்லாத்துக்குமே டெமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எதாவது ஃபோன்ஸோ இல்லை டிவிஸோ வாங்குற மாதிரி இருந்தால் லைவ் டேம் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணி பார்த்து நீங்கள் ஃபோன்ஸோ டிவிஸோ வாங்கிக்கலாம். இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எல்லா விதமான ஃபோன்ஸும் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. இன்க்ளூடிங் ஆக்சசரிஸ், சார்ஜிங் கேபிள்ஸ், சார்ஜர் ப்ளஸ் வாட்ச் சீரிஸ், நெக் பேண்ட், ஹெட்செட் எல்லாமே அவைலபிள் இருக்குது. எதாவது வாங்கணும்னு வச்சிங்கன்னா இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அன்பாக்சிங் பார்த்தோம்னா பெருசாக இருக்குது கைஸ். ஸோ அன்பாக்சிங் நமக்கு கிடைக்கல, ஃபோன் மட்டும் தான் நம்ம கையில் கிடச்சிது. ஓகே, ஸோ அன்பாக்சிங் பாக்ஸ் கண்டென்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஸோ நமக்கு டிபி கேஸ் கொடுத்துருக்க போகிறாங்க, புக்லெட், சிம்மேஜர் பென், இது போக ஒரு 67 வாட்டுக்கான சார்ஜர் பிரேக் அண்ட் நம்மளுக்கு ரெகுலராக கொடுக்குற டைப் சி கேபிள் கொடுத்துருக்க போகிறாங்க. ஸோ அந்த மஞ்சள் கலர் பாக்ஸ்க்குள்ள அதுதான் இருக்க போது, வேறு எதுவும் இருக்க போகிறதில்ல. ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபோனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்தோம்னா ஸோ ஃபோன் பார்த்தோம்னா செம்ம காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இங்கே டிஸ்பிளே ரொம்ப பெருசு தான், பட் இந்த நம்மளுக்கு இங்கே கேர்வ்டு பேனல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தோம்னா ஸோ பேக் சைடில் எடுத்தோன்னே ஃபீல் ஆகுது அந்த லெதர் ஃபினிஷ் பார்க்குறதுக்கே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ ரியல்மியோட மற்ற சீரிஸில் பார்த்தோம்னா 11 சீரிஸ், அது அதுக்கு முந்தின சீரிஸில் இங்கே நடுவில் ஒரு ஜிப் பேட்டர்ன் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நம்மளுக்கு கேமரா மாடல் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இது குவாட் கேமரா கிடையாது, சும்மா ஒரு டிசைனுக்காக. ஸோ இங்கே நம்மளுக்கு 120x வரைக்கும் ஜூம் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஸோ அப்படியே ஒரு டிஎஸ்எல்ஆர் எடுத்து அப்படியே ஒரு ஜூம் போடுற மாதிரி தெரியுதா? ஆனால் ரொட்டேட்லாம் ஆகாது. ஓகே, ஸோ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தோம்னா கலர் வேரியன்ட் நேவிகேட்டர் பேஸுங்கிற மாதிரி ஒரு கலர் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே நம்மளுக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த சுற்றிலும் பார்த்தோம்னா அந்த கோல்டு கலர் மாதிரி ரொம்ப மைல்டு கோல்டு கலர் மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கே ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. ஓகே, பில்டு பற்றி பேசி ஆகணும். ஸோ நமக்கு இங்கே ஒரு சாலிடான பில்டு கொடுத்துருக்காங்க. ஆமாம் கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் பில்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ டிஸ்பிளேலாம் கிடையாது, டிஸ்பிளேக்கு வருவோம். ஸோ அப்படியே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கையோட பில்டையும் பார்த்துடலாம். பில்டு பார்த்தோம்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. என்ன கேமரா மாடலில் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும், கீழே வச்சா நல்லாவே ஃபோனு ஆடும் அண்ட் ஸ்க்ராச்சஸும் விடுவோம். இதுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு அப்படியே கேஸ் நல்லா ஹார்ட் கேஸ் போட்டோம்னா கேமரா தப்பிக்கும். ஸோ ஒரு டுவெல் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, ட்ரிபிள் கேமரா செட்டப், 120x வரைக்கும் ஜூம் போகும். அண்ட் இங்கே பார்த்தோம்னா இங்கே இருக்க இந்த பிரைமரி சென்சர் எவ்வளோ உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஆழமாக கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிஸ்கோப் சென்சர் உங்களுக்கு அந்த பீரோல்ஸ்லாம் ஆட் பண்ணுற நீங்கள் பார்த்துட்டு போய்ன்னு சொல்லுங்கள். ஸோ இங்கே ரியல்மி பிராண்டிங். ஸோ அப்படியே டாப்பில் பார்த்தோம்னா ஸ்பீக்கர், பிரைமரி, ரைட் சைடில் பவர் வால்யூம் பட்டன்ஸ். அண்ட் அப்படியே பாட்டமில் பார்த்தோம்னா ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பிரைமரி மைக், அப்புறம் நம்மளுக்கு சிம் எஜெக்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பார்த்தலாம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஓகே, டுவெல் சிம் மட்டும் தான் போட முடியும், ப்ளஸ் ரப்பர் ஆக்சஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான நம்மளுக்கு இங்கே ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ IP65க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 65 தான் கொடுத்துருக்காங்க, 68லாம் இல்லை, 67 கொடுத்துருக்கலாம். ஓகே, 65 எனஃப் தான், மோர் தேன். ஓகே, ஸோ லெஃப்ட் சைடில் நத்திங் ப்ளைனாக விட்டாங்க. ஸோ வெயிட்னு பார்த்தோம்னா நமக்கு இங்கே ஒரு 196 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ கர்வ்டு ஃபோனாக இருக்கா, நல்லா கையில் பிடி ஹேண்டியான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நல்லா காம்பாக்டாக வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது. திக்னஸ் பார்த்தோம்னா 8.8 mm திக்னஸாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மாகவே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நம்ம இதுக்கு 4 இயர்ஸ் அப்படியே பேக்வர்ட் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 7 mm 6.5 வாய்ப்பே இல்லை, ஒரு 7 to 8 தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம 8.8 ரொம்ப லைட் வெயிட்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, கலர் வேரியேஷன் பார்த்தோம்னா மொத்தம் 3 கலர் ஆப்ஷன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது நேவிகேஷன் பேஸ், இது போக சாரி கைஸ், கலர் வெயிட்டை மாற்றி சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இருக்குது சப்மெரின் ப்ளூங்கிற கலர் ஆப்ஷன். ஸோ இது போக நேவிகேஷன் ப்ளூ அந்த பேஸுங்கிற கலர் ஆப்ஷன் உங்களுக்கு பீரோவில் ஆட் ஆகும். இது போக ஒரு ரெட் கலர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கலர் வேரியண்ட்டை மாற்றி சொல்லிட்டேன், சாரி. ஓகே, ஸோ பில்டு வைஸ் பார்த்தோம்னா நான் சூப்பராக பில்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி கேமரா மாடல் பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் இதை பார்த்து எனக்கு அந்த டிஎஸ்எல்ஆர் தான் சச்சக். ஓகே, நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. பில்டு பார்த்தோம்னா நல்லா சூப்பராக பில்டு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டபுள் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கிளாஸும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில் டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ ஆக்சுவலாக டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. ஆமாம், டிஸ்பிளே பற்றி பேசும்போது டிஸ்பிளேக்கு வந்துடலாம். ஸோ ஒரே நிமிஷம். பிரைட்னஸ் ஃபுல் பிரைட்னஸாக இருக்கும், உங்களுக்கு அதை குறைச்சிட்றேன். ஏன்னா அப்புறம் வீடியோ ஃபுல்லாக டல் ஆயிரும். ஓகே, சாரி கைஸ். ஓகே, இட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகே, டிஸ்பிளே பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 6.7 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டிஸ்பிளே பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. கலர்ஸும் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா வைப்ரண்ட்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இங்கே நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வந்தோம்னா ஓகே, ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் ஹை 120 ஹெர்ட்ஸ்க்கு ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஆக்சுவலாக. இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே பார்த்தோம்னா 1 பில்லியன் கலர் பேனல் இருக்குது டிஸ்பிளே. ஸோ கலர்ஸ் அண்ட் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. இருங்க, உங்களுக்கு இதில் இருக்க டிஃபால்ட்டு இது நம்மக்கிட்ட இருக்க டெமோ ஃபோன். ஸோ இதில் இருக்க இந்த ஃபோட்டோஸும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கலரிங் டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு டீட்டெயிலாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்.
ஆக்சுவலாக சான்சஸ் கிடச்சா உங்களுக்கு சாம்சங்கோட S23யோட கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் ஃபோட்டோ ஷூட்ஸ். ஸோ சான்ஸ் கிடச்சா S23 கிடைக்கும். ஸோ கிடச்சிச்சின்னா உங்களுக்கு கம்பேரிசன் ஃபோட்டோ ஷூட்டும் போட்டு காமிச்சிடுறேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு போயிருங்க சொல்லுங்கள். ஆக்சுவலாக பீக் பிரைட்னஸ் பார்த்தோம்னா 950 நிட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பீக் பிரைட்னஸ். அண்ட் பிக்சல் டென்சிட்டி பார்த்தோம்னா 394 பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ் பார்த்தோம்னா சூப்பர் டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சரும் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ கலர்ஸ் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் மூவிஸ், கேம்ஸ் எது விளையாண்டாலுமே கலர்ஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ டிஸ்பிளேஸ் வந்தோம்னா நல்ல ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்டோரேஜ்னு வந்தோம்னா ஸோ நமக்கு இங்கே மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டோரேஜ் டைப் பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு LPDDR4S ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் UFS 3.1 கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ். நம்மக்கிட்ட இருக்கிறது 120 GB. அந்த 120 GBயில் 34 GB யூஸ் ஆயிடுச்சு. இன்னும் அரௌண்ட் 90 GB 90 சம்திங்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரேம் பார்த்தோம்னா நமக்கு இங்கே 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க. இது போக 8 GB விர்ச்சுவல் ரேம் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் 12 GB வேணும் வாங்கினீங்கன்னா 12 GB விர்ச்சுவல் ரேம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸ்டோரி வேரியன்ஸ் பார்த்தோம்னா 8/128, அப்புறம் 8/256, அப்புறம் 12/256 மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்கள் இல்லை. நீங்கள் பேஸ் வேரியன்ட் 128 எடுத்திங்கன்னா நார்மல் யூசேஜுக்கு போகும். ஸ்டோரேஜ் அதிகமாக பிடிப்பேன், கேமரா யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அஃப்கோர்ஸ் அந்த 256 GB தான் போயே ஆகணும். நம்ம இங்கே கொடுத்துருக்க சாதாரண கேமராவா, உங்களுக்கு கேமரா சாம்பிள் ஸ்டார்ட் பண்ணுறேன், அது நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் ப்ராசர், ஓகே, நமக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் பார்த்தோம்னா ஸ்னாப்ட்ராகனோட 4 nm பில்ட் பண்ண ஸ்னாப்ட்ராகனோட 7S Gen 2 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 7 சீரிஸோட 7S Gen 2 ப்ராசர். அண்ட் இதோட GPU பார்த்தோம்னா Adreno 710 GPU கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 2.4 GHz இருக்க ப்ராசர். ஈஸியாக எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணும், கேமிங்லேருந்து எல்லாமே. இதுக்கு முன்னாடி வந்து அந்த 30A செக்மெண்ட்டில் ஸ்னாப்ட்ராகன் 778G இருந்துச்சுல்ல, ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசருக்கு நமக்கு கிடைக்கும். அண்ட் ஆக்சுவலாக ப்ரைஸிங்கை பற்றி கடைசியில் பார்க்குறேன். ஸோ இந்த ப்ராசர் இதே சீஸில் உங்களுக்கு ஒரு இன்னொரு ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு பாப்பப்பில் வரும். ஸோ அதை நான் சொல்ல விரும்பலை, நீங்களே உங்களுக்கு பாப்பப்பில் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இங்கே நம்மளுக்கு ரியல்மியோட வெர்ஷன் 5.0 ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 மக்களே. ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ஆண்ட்ராய்டு 13 பார்த்தோம்னா ஒரு வாட்ச் கொடுத்தாங்க, ஸோ அதை சுற்றணும். ஸோ இதில் ஏதாவது ஆப்ஷன் ஓகே எதுவும் இல்லை. ஓகே, மினிமம் ஒரு 3 to 4 இயர்ஸ் வரைக்கும் ஆண்ட்ராய்டு வெர்ஷனோட அப்டேட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஆண்ட்ராய்டு 16 வரைக்கும் கிடைக்கலாம், மேபி 17 வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, ப்ரீ இன்ஸ்டால்டு ஆண்ட்ராய்டு 14 வரும்போது ஸோ நம்மளுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸுக்கும் பிரச்சனை இல்லை. அண்ட் இங்கே இந்த ப்ராசர் பார்த்தோம்னா ஈஸியாக டெலிவரி டாஸ்க், கேமிங்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். அண்ட் இன்டெப்த்தாக நீங்கள் கேம் விளையாண்டாலுமே ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு 8 crore ப்ராசர் தான் இது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ப்ராசர் பார்த்தோம்னா ஒரு நல்ல ப்ராசஸர் தான். பட் அது கடைசியாக சொல்லுவோம், ஃபோனை பற்றி ஓவரால் ரிவ்யூவில் சொல்லுவோம். கேமராஸ் நெக்ஸ்ட், இந்த ஃபோனு கேமராஸ்ன்னு வந்தோம்னா பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரைமரி சென்சர் பார்த்தோம்னா சோனியோட IMX 890 சென்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு 50 மெகாபிக்சல் சென்சர் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு 64 மெகாபிக்சல் சென்சர் டெலிஃபோட்டோ சென்சர், இதுவுமே ஆப்டிக்கல் ஸ்டெபிலைசேஷனாக கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அந்த OIS ப்ளஸ் 3x ஆப்டிக்கல் ஜூமும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வழக்கமாக கொடுக்குற ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் சென்சர் 112 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ போகும். f2.2 ஆபிச்சரோட. அப்படியே ஃப்ரண்ட்டில் தாவனா டிஸ்பிளே பிரைட்னஸை குறைச்சிட்றேன். அப்படியே ஃப்ரண்ட்டில் தாவனா இந்த பஞ்சோலுக்குள்ளே நமக்கு ஒரு 32 மெகாபிக்சல் செல்ஃபி சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே f2.4 ஆபிச்சரோட. கேமரா ஃபீச்சர்ஸ்னு வந்தோம்னா ஸோ ஃபோட்டோ மோடில் மேக்ஸிமம் ரெசல்யூஷன் அந்த 120x போகுது. ஓகே, அந்த 120x போகுது. உங்களுக்கு மேலே நிலா இருந்துச்சுன்னா, இது நைட் டைமில் தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நிலா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன், ஃபோட்டோவும் எடுத்து அனுப்புகிறேன். ஸோ வீடியோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன் பார்த்தோம்னா 4K 30 fps வீடியோ ரெசல்யூஷன். அண்ட் மோரில் பார்த்தோம்னா ப்ரோ மோட், பேரனோமா, ஹைரஸ் ஆடியோ, ஸ்லோ மோஷன், ஸோ டியூவல் வீடியோ மோட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எது வந்தாலும் உங்களுக்கு கேமரா சம் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது ரியல்மியோட 12 Pro ப்ளஸில் இருக்க டியூவல் வீடியோ மோட். ஓகே, ரியர் கேமராவில் ஜூமிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 10x வரைக்கும் உங்களுக்கு ஜூமிங் ஆப்ஷன் போகுது. ஓகே, இதோட வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி கேட்டு எப்படின்னு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ கேமராஸ் பொறுத்த வரைக்கும் கேமராஸ் ஆல்ரவுண்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க ரியல்மியில். ப்ரைஸிங் தான் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, ஆனால் கேமரா சூப்பராக கொடுத்துருக்காங்க.
ஓகே. ஸோ அடுத்தது இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தோம்னா, நமக்கு இங்கே ஒரு 5000 mAh பேட்டரி குடுத்துருக்காங்க. இந்த பேட்டரிய சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாக்ஸில் பார்த்தோம்னா, ஒரு 67 வாட்க்கான சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சார்ஜர் யூஸ் பண்ணி 0 to 50 பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் 90 நிமிட்ஸ் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் 1 ஹவருக்குள்ளேயே நீங்கள் இந்த ஃபோனை ஃபுல் சார்ஜும் பண்ணிக்கலாம். பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கிட்ட வரைக்கும் நல்லா தாங்கும். நீங்கள் ஃபுல் பிரைட்னஸ் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா, மேபி ஒரு மோர் தென் ஹாஃப் டே வரைக்கும் உங்களுக்கு தாங்கும். மோர் தென் ஹாஃப் டே வந்தாலும் ஏன்னா ஈஸியாக 1 ஹவர் சார்ஜ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபுல் சார்ஜே பண்ணிடலாம். ஸோ சார்ஜிங் லைஃப் பார்த்தோம்னா ஒரு பிரச்சனை இருக்காது. ஓகே, பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் தான். அண்ட் கடைசியாக ப்ரைஸிங். ஓகே, இந்த ஃபோனோட ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா, ஸோ நமக்கு பேஸ் வேரியன்ட் பார்த்தோம்னா 8128 30,000 இருக்கும். 8256 பார்த்தோம்னா 31,000, அதாவது ஆல்மோஸ்ட் 32,000 இருக்கும். 1256 பார்த்தோம்னா 34,000 சேல் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஆன்லைன் ப்ரைஸிங். ஸோ இப்போது ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தா ப்ரீ ஆர்டர் போயிட்டுருக்கு. ஸோ அதை அந்த ப்ரைஸ் தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் மேபி இதோட கம்மியாக கூட இருக்கலாம். மேபி உங்களுக்கு நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் விசாரிச்சு பாருங்கள். அண்ட் இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா, கேமராஸ் ஆர் குட், எவ்ரி திங் இஸ் ஃபைன். ப்ராசஸர் மேபி 888 இல்லை வேறு ஏதாவது ஏஜென் சீரிஸ் கொடுத்துருக்கலாம். நான் ரொம்ப ஆசைப்பட்றேனோ படுவோம், அதனால என்ன இருக்குது கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபோனுக்கு அந்த ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் அந்த ப்ராசஸர் கொடுத்தாங்கன்னா ஸோ ஃபோன் பிச்சுக்கிட்டு போகும் செம்ம பர்ஃபார்மன்ஸோட. அண்ட் இந்த ப்ராசஸர் ஒன்று சலைச்சது கிடையாது. எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். அண்ட் பெஸ்ட்டான ப்ராசஸ் தான், இங்கே ஒரு சூப்பரான ப்ராசஸ் தான். அண்ட் ஸோ உங்களுக்கு அது சொல்லியிருந்தேன்ல, ஸோ இதே ப்ராசஸர் இதோட ப்ரைஸ் கம்மியாக என்ன ஃபோன் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் உங்களுக்கு பாப்பப் காமிச்சிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இங்கே நம்மளுக்கு ஆடராக பார்த்தோம்னா வேபர் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோனு இன்டென்ஸாக கேம் விளையாண்டாலுமே ஸோ ஹீட்டிங் இஷ்யூ நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அதை வச்சு. அண்ட் ஓவரால் இந்த ஃபோன் பார்த்தோம்னா ஸோ என்னோடய யூசேஜஸ்க்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன் நினச்சிங்கன்னா, கேம்ஸ் விளையாடுவேன். ஸோ மூவிஸ் அண்டு ஈஸியாக கேமராஸ் எல்லாமே யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபோன் ஈஸியாக சூப்பராக சூட் ஆகும். அண்ட் கேர்டு பேனல் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ கலர்ஸும் சரி எல்லாமே வைப்ரண்ட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஃபோன் பார்த்தோம்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. கேமராஸ் தாங்க சொல்லணும், சூப்பர் கேமராஸ் பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த டிசைன் ஸோ இன்னும் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்கலாம். மேபி இந்த ஸ்டைல் காட்டுறதுக்கோசரம் மேபி இவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக. என்ன கேஸ் நல்லா ஹார்ட் கேஸ் போட்டால் தான் இந்த கேமரா பம்ப் அடி வாங்காமல் இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட 1/2 சென்டிமீட்டருக்கு மேலே வெளியே வந்து கிடக்குது. ஸோ வச்சிங்கன்னா முதல்ல அடி வாங்குறது கேமராவாக தான் இருக்கும். நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த ஃபோனை பற்றி என்னோடய ஒப்பீனியன் பார்த்தோம்னா ஒன்று சூப்பரான ஃபோன் தான். ஸோ ப்ரைஸிங் மட்டும் டாப் அண்ட் வேரியண்ட்டே ஒரு 32,000 முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப எதிர்பார்க்குறோண்ணா, சரி படுவோம், இதெல்லாம் என்ன இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Bye bye.